Zydus லைஃப் சயின்சஸ். வெளியில இருந்து பார்க்க எந்த குறையும் இல்லாத ஒரு பெர்ஃபெக்ட் ஃபார்மா கம்பெனி. ஆனா இந்த கம்பெனி ஒரு பெரிய மாயை, ஒரு பெர்ஃபெக்ட் இல்யூஷன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த எக்ஸ்பிளைனர் ஒரு ஃபினான்சியல் த்ரில்லர் மாதிரி இருக்க போகுது. மேலோட்டமா பார்க்கும்போது பிரமாதமா தெரியுற இந்த கம்பெனிக்குள்ள ஒரு பெரிய ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த நம்பரை கொஞ்சம் கவனிங்க. 32.4%. சாதாரண நம்பர் இல்ல இது. Q3 FY26ல ஜைடஸோட டோட்டல் ரெவென்யூ, அதாவது மொத்த வருமானம் 6780 கோடி ரூபாயா எகிரி இருக்கு. ஜஸ்ட் ஒரு குவார்ட்டர்ல 32% வளர்ச்சிங்கிறது நிஜமாவே ஒரு மேசிவ் ஜம்ப். இத பார்த்த உடனே வாவ் என்ன ஒரு growth அப்படின்னு யாருக்காவது இந்த கம்பெனி மேல ஒரு பெரிய ஈர்ப்பு வரத்தான் செய்யும். ஆனா இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. இவ்வளவு பிரம்மாண்டமான வளர்ச்சி இருந்தும் 900லிருந்து 90 விலையில ட்ரேட் ஆயிட்டு இருக்கிற இந்த ஸ்டாக்கை உடனே வாங்குங்கன்னு சொல்றத விட்டுட்டு ஏன் மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாரும் ஹோல்ட் பண்ணுங்கன்னு கத்துறாங்க? யோசிச்சு பாருங்க, இந்த மாபெரும் வளர்ச்சிக்கு பின்னாடி அப்படி என்ன உங்களை விட்டு மறைக்கப்படுது? இப்போ உங்க மைண்ட்ல இந்த கேள்வி ஓடிட்டு இருக்கோம் இல்லையா? அதுக்கான விடை இதுதான். இங்க தான் விஷயமே மொத்தமா மாறுது. ஒரு பக்கம் கம்பெனியோட வருமானம் 32.4% ஏறி இருக்குன்னு பார்த்தோம். ஆனா இன்னொரு பக்கம் அவங்களோட நெட் ப்ராஃபிட், அதாவது நிகர லாபத்தோட வளர்ச்சி வெறும் 1.8% தான். ரிப்போர்ட் பண்ணப்பட்ட ப்ராஃபிட் வெறும் 1042 கோடி ரூபாய் மட்டும்தான். பிசினஸ்ல சேல்ஸ் அதிகமாகுது, வருமானம் வளருது, ஆனா லாபம் சுத்தமா வளரல. இது எப்படி சாத்தியம்? அந்த பணம்லாம் எங்க போகுது? சரி, இன்னும் கொஞ்சம் டீப்பா உள்ள போய் பார்ப்போம். Q1ல 6574 கோடியா இருந்த வருமானம் மெல்ல மெல்ல ஏறி இப்போ Q3ல 6780 கோடியா வந்திருக்கு. இது சூப்பர். ஆனா அதே டைம்ல அவங்களோட PAT மார்ஜின், PAT மார்ஜின், அதாவது லாப சதவீதம் 23.1%லிருந்து 15.4% தலைகீழா சரிஞ்சிருக்கு. என்ன நடக்குதுன்னா, கம்பெனி அதிகமா விக்கிறாங்க, ஆனா லாபம் ரொம்ப ரொம்ப கம்மியா எடுக்கிறாங்க. இந்த லாபம் ஏன் இப்படி மாயமா மறையுதுன்னு ஒரு சில நிமிஷங்கள்ல நான் உங்களுக்கு ரிவீல் பண்ண போறேன். ஸ்டே வித் மீ. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், அப்போ கம்பெனி ரொம்ப வீக்கா அப்படின்னு? நிச்சயமா இல்ல. அவங்களோட மோட் 7 out of 10, ஃபினான்ஷியல் ஹெல்த் 8, ப்ரொமோட்டர் இன்டெகிரிட்டி 8, எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கா கிரீன்ல இருக்கு. கம்பெனியோட டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வெறும் 0.09x தான். கையில 3000 கோடி ரூபாய்க்கு மேல நெட் கேஷ் வச்சிருக்காங்க. இவ்ளோ ஸ்ட்ராங்கான பேலன்ஸ் ஷீட் இருக்கிற ஒரு கம்பெனி எப்படி திடீர்னு ஒரு ரிஸ்க் ஆச்சு? குழப்பமா இருக்கா? இந்த இடத்துல தான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் கோட்டை விடுறாங்க. பட் வெயிட், இப்போ நான் சொல்ல போற விஷயம் இது எல்லாத்தையுமே தலைகீழா மாத்த போகுது. Q4 FY26ல இருந்து ரெவலிமிட் மருந்தின் மூலமா வரும் வருமானம் முழுசும் நின்னுடும் அப்படின்னு கம்பெனி மேனேஜ்மெண்ட்டே அதிகாரப்பூர்வமா சொல்லியிருக்காங்க. இதுதான் ஜைடஸோட அந்த சீக்ரெட் ட்ராப் டோர். இத்தனை நாளா அவங்களுக்கு லாபத்தை வாரி வழங்கிட்டு இருந்த அந்த கேஷ் கவ் மருந்து ஒரே ராத்திரியில அப்படியே காணாம போக போகுது. அந்த ரெவலிமிட் மருந்தோட வருமான மதிப்பு எவ்வளோ தெரியுமா? சுமார் 2000 கோடி ரூபாய். ஆமாங்க, FY27ல அவங்க ஃபேஸ் பண்ண போற வருமான சரிவு, அந்த பெரிய இடி இதுதான். அப்படியே ஒரு பெரிய மலை மாதிரி இருந்த வருமானம் திடீர்னு சரிந்து விழப்போகுது. சரி, இப்போ நீங்க சொல்லுங்க, இதை பார்த்துருக்கிற நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரியுமா, இல்ல இப்பதான் இதை கேட்டு ஆச்சரியப்படுறீங்களா? நாங்க நிஜமாவே ஒவ்வொரு கமெண்ட்டையும் படிப்போம். அப்படியே உங்களுக்கு இந்த எக்ஸ்பிளைனர்ல இருந்து வேல்யூ கிடைக்குதுன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டிருங்க. அது இந்த சேனல் உங்களை மாதிரியே இன்னும் பல பேரை போய் சேர ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த 2000 கோடி இழப்பு பத்தாதுன்னு இன்னும் 3 பெரிய பிரச்சனைகள் அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. மீரா பெக்ரான் கோர்ட் கேஸ்னால ஒரு 500லேருந்து 800 கோடி ரூபாய் பெரிய ரிஸ்க்ல இருக்கு. அடுத்ததா ஏப்ரல் 2, 2026லேருந்து அமெரிக்கா அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற 26% ரெசிப்ரோக்கல் டாரிஃப்ஸ் ஒரு மிகப்பெரிய த்ரெட். இது மட்டும் இல்லாம புதுசா வாங்கிய கம்ஃபர்ட் கிளிக் அப்புறம் ஆம்பிளிட்யூட் சர்ஜிக்கல் அக்வசிஷன்ஸ்னால லாப விகிதம் இன்னும் குறைய வாய்ப்பு இருக்கு. இந்த அடியெல்லாம் ஒன்னா விழுந்தா அவங்களோட லாபத்துல இன்னொரு 5 முதல் 8% காணாம போயிடும். பகுதி 1, த ஹை ஸ்டேக்ஸ் கேம்பிள். FY27ல இவங்க எப்படி சர்வைவ் ஆக போறாங்க? இந்த மாபெரும் சவாலை சமாளிக்க மேனேஜ்மெண்ட் கையில என்ன மாஸ்டர் பிளான் இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். அந்த மாஸ்டர் பிளானோட மையப்புள்ளி இதுதான், சாரோக்ளிட்டாசார். இது ஒரு நியூ கெமிக்கல் என்டிட்டி, NC. அதாவது கம்பெனியை சொந்தமா ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்ச ஒரு புத்தம்புது ப்ராப்பரைட்டரி மருந்து. PBC நோய்க்கான இந்த மருந்துக்கு மட்டும் USFDA அப்ரூவல் கிடைச்சிட்டா அமெரிக்கால அப்ரூவ் ஆன முதல் இந்திய NC இதுவா தான் இருக்கும். இது ஒரு கேம் சேஞ்சர். இந்த ஒரே ஒரு மருந்தோட சக்சஸ் ஸ்டாக்கோட ஒட்டுமொத்த தலையெழுத்தையே ரீரேட் பண்ணிடும். இது ஒரு பைனரி ஈவெண்ட். அதாவது நடந்தா பிளாக் பஸ்டர் ஹிட், இல்லனா பெரிய ஃப்ளாப்.
இப்போ இந்த டைம்லைனை பாருங்க, இது ஒரு டிக்கிங் கிளாக் மாதிரி கவுண்ட் டவுன் ஆயிட்டு இருக்கு. பிப்ரவரியிலேருந்து 2026 மிட்டுக்குள்ள மீரா பெக்ரான் கோர்ட் ரிசல்ட் வரணும். அப்புறம் Q4 FY26ல சரோக்ளிடாஸருக்கான USFDA ஃபைலிங் நடக்கணும். மே 2026ல ரெவ்லிமிட் போனதுக்கு அப்புறம் வரப்போற அந்த உண்மையான ஏர்னிங்ஸ் ரியாலிட்டி ரிப்போர்ட் வெளியாகும். அதுக்கப்புறம் FY27ல டேபாக்லிஃப்ளோசன் லான்ச். இந்த ஒவ்வொரு ஈவெண்ட்டும் கம்பெனியோட எதிர்காலத்தை நிர்ணயிக்க போற மேக் ஆர் பிரேக் மூமெண்ட்ஸ். இதுல ஒன்னு தப்பானாலும் அந்த 2000 கோடி பள்ளத்தை நிரப்பவே முடியாது. ரெவலிமிட் விட்ட இடத்த எப்படியாவது பிடிக்கணும்னு அவங்க கையில இருக்கிற இன்னொரு பெரிய ஆயுதம் தான் டாபாக்லிஃப்ளோசின். இவங்க இழக்க போறதோ 2000 கோடி ரூபாய். ஆனா இந்த புது மருந்துக்காக $10.2 பில்லியன் மதிப்புள்ள அமெரிக்க மார்க்கெட்ல அவங்களுக்கு 180 நாள் ஷேர்ட் எக்ஸ்க்ளூசிவிட்டி கிடைச்சிருக்கு. இதோட சைஸ் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமானதுன்னு பாருங்க. இது மட்டும் இல்லாம அமெரிக்காவில் 25லிருந்து 30க்கும் மேற்பட்ட புது லான்ச்சுகளை பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த மாபெரும் லான்ச்சுகள் மூலமா தான் வரப்போற அந்த பெரிய வருமான சரிவை இவங்க பேலன்ஸ் பண்ணி ஆகணும். ஸோ இதெல்லாம் வேல்யூவேஷன்ல எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது? ட்ரெய்லிங் PE 19xல இருக்கு. ஹிஸ்டாரிக்கல் ஆவரேஜ் 28xோட கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப சீப்பா இருக்கே அப்படின்னு உங்களுக்கு தோணும். EV/EBITDA 16xலும் ROCE 24.6%லும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா இங்க தான் ஒரு பெரிய கேட்ச் இருக்கு. வரப்போற அந்த பெரிய ஏர்னிங்ஸ் சரிவை நீங்க கணக்குல எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த 19x PE சீப் கிடையாது. இது எக்ஸாக்டா ஃபேர் வேல்யூ தான். ஏன்னா மார்க்கெட் ஏற்கனவே அந்த இடியை முன்கூட்டியே கணக்குல எடுத்துக்கிடுச்சு. சரி, இவ்வளோ பார்த்ததுக்கு அப்புறம் ஃபைனல் வேர்டிக்ட் என்ன? எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாரும் ஸ்ட்ராங்கா சொல்றது ஒண்ணே ஒண்ணுதான், ஹோல்ட். 870லேருந்து 920 ரூபா ரேஞ்சில் கொஞ்சம் கொஞ்சமா அக்யூமுலேட் பண்ணலாம். டார்கெட் 1150லேருந்து 1350 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனா தயவு செஞ்சு மே 2026ல வரப்போற Q4 ரிசல்ட்ல அவங்களோட உண்மையான லாப சதவீதம் என்னன்னு தெரியற வரைக்கும் அவசரப்பட்டு பெரிய தொகையை முதலீடு செய்யறத தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அப்போதான் அவங்க பிளான் ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு நமக்கு கிறிஸ்டல் கிளியரா தெரியும். இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு டிஸ்க்ளைமர். நான் செபி பதிவு பெற்ற முதலீட்டு ஆலோசகர் கிடையாது. இந்த எக்ஸ்பிளைனர்ல சொல்லப்பட்டிருக்கிற எந்த விஷயமும் ஃபினான்ஷியல் அட்வைஸ் கிடையவே கிடையாது. இந்த தகவல்கள் எல்லாமே முற்றிலும் உங்களோட எஜுகேஷனல் மற்றும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். எந்த ஒரு முதலீட்டு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடியும் ப்ளீஸ் நீங்க சொந்தமா ரிசர்ச் பண்ணுங்க அல்லது ஒரு தகுதியான நிதி ஆலோசகரை கன்சல்ட் பண்ணுங்க. தட்ஸ் இட். இந்த எக்ஸ்பிளைனர் மூலமா உங்களுக்கு ஒரு புது ஐடியா அல்லது ஒரு புது இன்சைட் கிடைச்சிருந்தா எங்களுக்கு ஒரு ஃபேவர் பண்ணுங்க. கீழே இருக்கிற அந்த லைக் பட்டனை உடனே தட்டிடுங்க. அது நிஜமாவே ஒரு பெரிய டிஃபரன்ஸை உருவாக்கும். அப்புறம் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா வாட் யூ வெயிட்டிங் ஃபார்? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. நீங்க மிஸ் பண்ணவே கூடாத அட்டகாசமான கண்டென்ட்டுகளை ஒவ்வொரு வாரமும் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். See you in the next one. ஸோ ஃபைனலா உங்களுக்கு ஒரு கேள்வி. நீங்க என்ன முடிவெடுக்க போறீங்க? இந்த கம்பெனியோட டிப்ல இன்வெஸ்ட் பண்ண போறீங்களா இல்ல வரப்போற அந்த பெரிய பள்ளத்தை பார்த்து தள்ளி நிக்க போறீங்களா? யோசிச்சு பாருங்க. இது ஒரு கேம் ஆஃப் பேஷன்ஸ்.